Hi friends, welcome to Mamiya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken kebab. Ingredients: chicken, தயிர், chili powder, ginger garlic paste, garam masala, சீரகத்தூள், குங்குமப்பூ, பட்டர், மஞ்சத்தூள், ஆயில், சால்ட், பெப்பர். இப்போ ஒரு பவுல் எடுத்து ஒரு கப் தயிர் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா டர்மரிக் பவுடர், தேவையான அளவு உப்பு. வேணும்னா நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், அது கலருக்காக மட்டும்தான். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் அதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறோம். ஒரு 1 hour மேரினேட் பண்ணால் போதும். வேணுன்றவங்க எக்ஸ்ட்ராவா ஃபுட் கலர் போட்டுக்கிட்டா போதும். இல்லை நார்மலாகவே எனக்கு நார்மல் கலர் சிக்கன் போதும் அப்படின்னா தேவையில்லை. ஃபுட் கலர் எப்பவும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், அதுவே நம்மளுக்கு நிறைய கலர் கொடுக்கும். இப்போ ஒரு 1 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ அடுத்தது நம்ம மலாய் கபாப் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதே மாதிரி ஒரு கப் கர்ட், பட்டர், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், மிளகுத்தூள், சால்ட், கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான சிக்கன் கொஞ்சம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 hour ஊறணும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக ஆயிலை ஊற்றிக்கோங்க. நல்லா ஹீட் ஏறட்டும். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கா கெபாப் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். எல்லா பக்கமும் நம்ம நல்லா ஈக்குவலாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நம்ம கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இப்போ எல்லா சைட்ஸுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்மளுடைய டிக்கா கபாப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மலாய் கபாபை ஃப்ரை பண்ணலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ஆட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணும்பொழுதே அதில் ஆயில் கொஞ்சம் ட்ராப் போட்டிருப்போம். ஸோ தேவையில்லை. இதுவும் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்தால் போதும்.
இதுவும் நல்லா ஈக்குவல் சைட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய மலாய் கபாப் ரெடி. இப்போ நம்ம 2 பண்ணியிருக்கோம். ஒன்று டிக்கா கபாப், இன்னொன்று மலாய் கபாப். இது ரெண்டையுமே நம்ம ஸ்மோக் பண்ண போகிறோம். ஒரு பிளேட் எடுத்து நம்ம கறி, எந்த துண்டு கறியாக இருந்தாலும் ஓகே, அதை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டோ இல்லை நெய் விட்டோ அதை நீங்கள் ஸ்மோக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது நம்மளுடைய டிக்கா கெபாப் அண்ட் மலாய் கெபாப் ரெடி. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரசித்து சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. நாவில் சுவை நடனம் ஆடட்டும்.